டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் கொஸ்டின் சீரீஸ்ல பார்ட் 11 வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி 10 பார்ட் நான் போட்டாச்சு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறவங்களுக்கு உண்மையிலே நினைச்சு பார்த்தா உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நீங்க படிச்ச மாதிரியே தெரியாது, ஆனா 100 கொஸ்டின் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவையான கஷ்டமான டாப்பர்ஸ் மட்டுமே அட்டன் பண்ணக்கூடியதா இருந்த கொஸ்டின்ஸ்ல இப்ப 100 கொஸ்டின்ஸ் உங்களுக்கும் நல்லா தெரியும். இதே மாதிரி உங்களுக்கு குரூப் 2 எக்ஸாம் போறதுக்கு முன்னாடியே கிட்டத்தட்ட 500 கொஸ்டின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. குரூப் 4 போறதுக்குள்ள 1000மோ 1500 எவ்வளவு டைம் இருக்கோ நம்ம அவ்வளவு கொஸ்டின்ஸ் தெரிஞ்சுக்க போறோம். டெய்லியும் 10ல இருந்து 15 நிமிஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. உங்களையே அறியாம முக்கியமான நிறைய கொஸ்டின்ஸை சைட் பை சைட் நீங்க படிக்க போறீங்க. ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எக்ஸாம் ஹாலுக்கு போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த சீரீஸ் அட்டன் பண்ணதுனால எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்றத நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு அதே மாதிரி 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தெங்கம்பழம் பிரித்து எழுதுக. தெங்கம்பழம் அப்படிங்கறத பிரித்து எழுதுனா என்ன வரும் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் 1 தெங்கம் கூட்டல் பழம். ஆப்ஷன் 2 தெங் கூட்டல் கம் கூட்டல் பழம். ஆப்ஷன் 3 தேங்காய் கூட்டல் பழம். ஆப்ஷன் 4 தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம். இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான 30 செகண்ட்ஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருச்சு. நீங்க ஆன்சரை கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக ரொம்ப முக்கியம். நம்ம ஸ்கூல் புக்ல 6th இருந்து 12th வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஆனா அதுல இருந்து மோஸ்ட்லி வராது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது உங்களுக்கு பிராக்டிஸுக்கு தான். இந்த மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்டானது வெளியே இருந்து தான் மோஸ்ட்லி பிரித்து எழுதுக சேர்த்து எழுதுக கேட்பாங்க. அதனால எப்படி கொடுத்தாலும் அதை பிரிக்க கத்துக்கங்க. பிராக்டிஸ் தான் உங்களுக்கு முக்கியம். இதுல மனப்பாடம் பண்ணா எந்த யூஸும் ஆகாது. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாமா? இதுக்கான ஆன்சர் வந்து தெங்கு கூட்டல் அம் கூட்டல் பழம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. பிரித்து எழுதுக அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுத்தது. அதாவது ஏன் இதை இப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, தெங்கம்பழம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, தேங்காய், நல்ல முத்துன தேங்காவை தான் தெங்கம்பழம்னு சொல்றாங்க. ஓகேவா? அந்த தெங்கு அப்படின்னா, ஏன்னா தேங்காய்க்கு வந்து பழம் கிடையாது. எப்படி மாங்காய் மாம்பழம், கொய்யாக்காய் கொய்யாப்பழம் இப்பெல்லாம் சொல்றோம். ஆனா தேங்காய்க்கு தேங்காய் தென்னம்பழம்னு இருக்கா? கிடையாது. தெங்கு அப்படின்னா நல்ல முற்றிய தேங்காய்க்கு பேரு தான் தெங்கு. தென்னை அப்படின்னு சொல்லுவாங்க தெங்குன்னா. அப்ப தெங்கு, அதனாலதான் தெங்கு கூட்டல் காய், தெங்கு காய் தெங்கு காய்ன்றதுதான் கொஞ்ச நாள்ல தேங்காய்னு மாறிடுச்சு. ஓகேவா? தெங்குனா தென்னை மரம், இல்ல முற்றிய தென்னையோட காய் அப்படின்னு சொல்லலாம். அதத்தான் வந்து தெங்கம்பழம் அப்படின்னு சொல்றாங்க. தெங்குன்னு நீங்க எங்க பார்த்தாலும் அது தென்னை மரத்தை தான் குறிக்குது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்ளாதவர்கள் கல் நெஞ்சக்காரர்கள், அவர்களின் ஞானம் மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் எனும் கருத்தினை முன்வைத்தவர் யார்? ஆப்ஷன் 1 ராமலிங்க அடிகள். ஆப்ஷன் 2 அயோத்திதாசர். ஆப்ஷன் 3 விவேகானந்தர். ஆப்ஷன் 4 ராமகிருஷ்ண பரமஹம்சர். இந்த 4 பேர்ல யாரு இந்த கொட்டேஷனை சொன்னாங்க அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்ப்போம். ராமலிங்க அடிகள் அப்படிங்கிறது தான் சரியான விடை. 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் அப்படிங்கிற ஒரு லெசன் இருக்கு இல்லையா, அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின் தான் இது. இப்போ இதுல பாருங்க, இரக்கம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம் இது ராமலிங்க அடிகள் தான். ஏன்னா உயிர் இரக்கமே பேரின்ப வீட்டிற்கான வழின்னு சொல்லியிருப்பாரு. இரக்கம் படணும், எதை பார்த்தாலும் இரக்கம் அது மேல படணும் அப்படின்றது. வாடிய பயிர்களே கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லியிருப்பாரு. இதெல்லாமே ராமலிங்க அடிகள் தான். இதுக்காக தான் வந்து இதுல வடலூர்ல வந்து இலவச உணவு சாலையவே உருவாக்கியிருப்பாரு. இப்ப வரைக்கும் அவர் ஏத்தி வச்ச அந்த தீ வந்து அணையாம எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இவர் வந்து இரக்கம் அப்படின்னு வந்துட்டாலே ராமலிங்க அடிகள் தான். நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. 1919ஆம் ஆண்டு டெல்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்கம் மாநாட்டில் முன்மொழிந்த முழக்கங்களில் தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. ஆப்ஷன் 1 அல்லாஹூ அக்பர். ஆப்ஷன் 2 புரட்சி ஓங்குக. ஆப்ஷன் 3 வந்தே மாதரம். ஆப்ஷன் 4 இந்து முஸ்லிம் வாழ்க.
இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ். கிலாபத் இயக்க மாநாடு நடந்துச்சு. அதுல 3 முக்கியமான முழக்கங்களை வெளியிட்டாங்க. ஆனா இதுல ஒண்ணு மட்டும் அதுல தவறானது. இதுக்கான சரியான விடை பாருங்க. புரட்சி ஓங்குக அப்படிங்கிறது தான் தவறானது. புரட்சி ஓங்குகன்ற வார்த்தையை அவங்க சொல்லவே இல்லை. ஓகேவா? அதை வச்சு நீங்க கெஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த வார்த்தையே பாருங்க, ஒரு வயலன்ஸான வார்த்தை மாதிரி இருக்கு. புரட்சி பண்ணணும்னு சொல்ற மாதிரி அது வந்து இருக்காது. ஆக்சுவலா அது வந்து பகத்சிங் அவங்க சொல்லியிருப்பார். ஓகேவா? புரட்சி ஓங்குகன்னு கடைசியில சாக போகும் முன்னாடி சொல்லியிருப்பார். மீதி இருக்கிற இந்த அல்லாஹூ அக்பர், வந்தே மாதரம், இந்து முஸ்லீம் வாழ்க அப்படிங்கிற இந்த 3 முழக்கத்தையும் தான் 1919 நடந்த கிலாபத் மாநாட்டுல சவுகத் அலி அப்படிங்கிறவரு வழிமொழிஞ்சிருப்பாரு, வெளியிட்டிருப்பாரு. அத காந்தியடிகளும் வழிமொழிஞ்சிருப்பாரு. ஓகேவா? முன்மொழியிறது ஒருத்தர், வழிமொழிஞ்சது காந்தி. நானும் அதை ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் தான் இந்து முஸ்லீம் ஒற்றுமை வந்து நல்லா இருக்கும். அப்புறம் 1920 மகாத்மா காந்தி ஒத்துழையாமை இயக்கத்தை வந்து வெளியிடுவாரு. அதுல எல்லாரும் சேர்ந்து கலந்துக்குவாங்க. ஓகேவா? இந்து முஸ்லீம் எல்லாமே. ஓகே, அடுத்த கொஸ்டின், 4th கொஸ்டின் பாருங்க. முதல் எல்இடி தொலைக்காட்சி எப்போது யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆப்ஷன் 1 2000 எட்வின் ஃபயர் அப்படிங்கிறவரால, 2003 ஆப்ஷன் 2 வந்து 2003 மார்கன் அப்படிங்கிறவரால, ஆப்ஷன் 3 என்னன்னா 1997 ஜேம்ஸ் மிச்சல் அப்படிங்கிறவரு, ஆப்ஷன் 4 வந்து அனைத்தும் சரி 3 பேரும் சேர்ந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுல எது சரியான விடை அப்படிங்கிறத கெஸ் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 1997 ஜேம்ஸ் மிச்சல் அப்படிங்கிறதா. மிச்சல் இட்டுன்னும் கொடுப்பாங்க, மிச்சல், ஜேம்ஸ் பி மிச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. சயின்ஸ்ல வெப்பவியல் அப்படிங்கிற லெசன்ல இந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதாவது 1997 எல்இடி வச்ச லைட், அதாவது எல்இடினா என்ன, அது எக்ஸ்பான்ஷன், லைட் எமிட்டிங் டயோட்ஸ் உள்ள ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அந்த கலர் கலரா லைட் எமிட்டிங் டயோட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வந்த நல்ல கொஞ்சம் பவர்ஃபுல்லான டிவி, பழைய டிவிக்கு இப்போ வந்து அதோட இது வந்து ரொம்ப இதாக இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிருந்தாங்க இல்லையா. ஆனா 97 இவர் கண்டுபிடிச்சாலும் வணிக ரீதியா இது அறிமுகப்படுத்தப்பட்டு வெளியே பப்ளிஷ் ஆனது வந்து 2009 தான் இந்த எல்இடி டிவியிலே அதிகமா வணிக ரீதியா வெளியே வந்துச்சு. ஓகேவா? அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 5th கொஸ்டின், பொருந்தாத சொல்லை கண்டறிக. தமிழ் கொஸ்டின் இது. இந்த 4 எது பொருத்தம் இல்லாதது? ஆப்ஷன் 1 மயன், ஆப்ஷன் 2 மயல், ஆப்ஷன் 3 மஞ்சு, ஆப்ஷன் 4 அரையர். இந்த 4 எது ஒண்ணு தவறானது? இதுல பொருந்தாத ஒண்ணா இருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிங்க, என்ன ரீசன் அப்படிங்கறதையும் கண்டுபிடிங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். அரையர் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஆக்சுவலா அரையர் அப்படிங்கிறது ரைன்னு இல்லாம ரான் தான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கோம். இதுதான் சரியானது. இப்போ ஏன் வந்து இது பொருந்தாததுன்னு சொல்றோம்? இதுல என்ன ரீசன் அப்படின்னா, இது எல்லாமே போலிகள். நம்ம இலக்கணத்துல, தமிழ் இலக்கணத்துல போலின்னு படிப்போம் இல்லையா, அந்த மாதிரி. இதுல இப்ப மயன்றது எப்படி வரும்னா மையன்று வரும். அதே மாதிரி மயல் அப்படிங்கிறது மையல், மஞ்சுன்றது மைஞ்சு இப்படி வரும். ஆனா அரையர் மட்டும் எப்படி வரும்? அரையர் அப்படின்னு வரும். ஓகேவா? இது எல்லாமே முதல் போலி, இது மட்டும்தான் இடைப்போலி. அதனால இந்த ஆப்ஷன் 4 தான் வந்து பொருந்தாதது. எப்பயுமே பொருந்தாதது நம்ம லாஜிக் என்னன்னு கண்டுபிடிச்சா மட்டும் தான் ஆன்சர் கரெக்டா போட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம்.
6th கொஸ்டின் பாருங்க. ஹரப்பா நாகரிக பகுதியில் வைடூரியம் உற்பத்தி செய்யும் மையமாக விளங்கிய நகரம் எது? ஆப்ஷன் 1 நாகேஸ்வர், ஆப்ஷன் 2 லோத்தல், ஆப்ஷன் 3 சாட்டுகை, ஆப்ஷன் 4 ஓமன். இந்த 4 இதுல வைடூரியம் எங்க வந்து அதிகமா உற்பத்தி செஞ்சதுக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்றாங்க, இல்ல ப்ரூஃப் கிடைச்சிருக்கு எங்க சிந்து சமவெளி நாகரிகத்துல அப்படிங்கறத சொல்லுங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு ஊரை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். ஷாட்டுகை அப்படிங்கிறது தான் சரியான விடை. சிந்து சமவெளி நாகரிகம் பாடத்துல இருந்து எடுத்தது. அதாவது என்னன்னா, இதுல நான் எல்லாத்தையுமே சொல்லிடுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹரப்பா நாகரிக பகுதியில வந்து கைவினை பொருட்கள் தயாரிக்கிறதுல அவங்க சிறப்பா இருந்திருப்பாங்க. ஆனா ஒவ்வொரு ஏரியாவை சேர்ந்தவங்களும் ஒவ்வொன்றுக்கு ஸ்பெஷலா இருந்திருப்பாங்க. அது என்ன அப்படின்னா, இதுல முதல்ல பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க. சங்கு வந்து நாகேஸ்வர், பால்கோட் இந்த 2 இடத்துலயும் தயாரிச்சிருக்காங்க. வைடூரியத்துக்கு வந்து ஷார்ட்டுகை ஃபேமஸா இருந்திருக்கு. கார்னிலியன் மணி வந்து லோத்தல்ல, ஸ்டியடைட் நுரைக்கற்கள் வந்து தெற்கு ராஜஸ்தான், செம்பு வந்து ராஜஸ்தான் மற்றும் ஓமன். இதெல்லாம் அந்தந்த இடத்துல ஸ்பெஷலா இருந்தது. ஓகே, நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் குழந்தைகளுக்கான உதவி எண் எது? ஆப்ஷன் 1 9, 8, 10, ஆப்ஷன் 2 10, 8, 9, ஆப்ஷன் 3 10, 9, 8, ஆப்ஷன் 4 8, 9, 10. இதுல குழந்தைகளுக்கான உதவி எண் எது அப்படின்னு சொல்லுங்க. இது ஒரு பாடத்துல வர வேண்டிய கண்டென்ட் தான், பட் அதுக்குள்ள டைரக்டா கொடுத்துருக்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாட்டியும் இது கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாமுக்காக இல்லை, நம்மளோட லைஃப்ல நம்ம குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய ஒரு நம்பர். அதுக்காக தான் இந்த கொஸ்டினை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, இதுக்கான சரியான விடை பார்ப்போம். 10, 9, 8 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 1098ன்னு பார்க்காதீங்க. இது வந்து எப்படின்னா 10, 9, 8 ரிவர்ஸ்ல 10, 9, 8 பிள்ளைங்களுக்கு சொல்லி தரும் போதும் இதே மாதிரி சொல்லி கொடுங்க. ஏன் அப்படின்னா மோஸ்ட்லி பிள்ளைங்க பாத்தீங்களா எதையுமே சின்ன வயசுல எல்லாம் ரிவர்ஸ்ல தான் எழுதுவாங்க. 3 இப்படி போடுனா இப்படி போடுவாங்க. அதனால என்னன்னா அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆர்டர்ல இருந்தா கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைச்சாங்களோ என்னவோ, இந்த ஆர்டர்ல வந்து நம்மளுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. 10, 9, 8 அப்படிங்கிற நம்பருக்கு எங்க இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல மாட்டிக்கிட்டாங்கன்னா குழந்தைகள் இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம் அப்படிங்கறத நீங்க சொல்லி கொடுங்க. ஓகே, இது எந்த படம்னா உடல் நலம் மற்றும் நோய்கள்ன்ற படத்துல போக்சோ குழந்தைகளை பத்தி எல்லாமே இருக்கும். அதுல ஆக்சுவலா இதை அவங்க ஆட் பண்ணிருக்கணும், இல்ல ஆனா நானா கொடுத்துருக்கேன். ஓகே, கொஸ்டின் நம்பர் 8. நான் பிற மாணவர்களை விட வேறுபாடு கொண்டவன் என நினைத்தது இல்லை என கூறியவர் யார்? ஆப்ஷன் 1 செல்வி இளவழகி, ஆப்ஷன் 2 விஸ்வநாதன் ஆனந்த், ஆப்ஷன் 3 மாரியப்பன் தங்கவேலு, ஆப்ஷன் 4 இவர்களில் யாரும் இல்லை. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு. இந்த 3 பேர்ல யாரு இந்த வார்த்தையை சொன்னாங்க? இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. ஆன்சர் வந்து மாரியப்பன் தங்கவேலுன்றதுதான் சரியான விடை. நம்மளுக்கு பாலிட்டியில சின்ன கிளாஸ்ல சமத்துவம் பெறுதல்னு ஒரு லெசன் இருக்கும். அதுல இருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. அதாவது மாரியப்பன் தங்கவேலு யாரு அப்படின்னா சேலம் மாவட்டத்துல இருந்த ஒருத்தர். இவங்க அம்மா வந்து ரொம்ப ஏழ்மையில ஒரு நாள் செங்கல் சூளையில வேலை பார்த்து ஒரு நாளைக்கு 100 ரூபாய் சம்பாதிக்கிறது தான் அவங்களோட மொத்தமே. அதை வச்சுதான் எல்லாரும் வாழணும். இவருக்கு என்ன ஆயிருதுன்னா ஒரு விபத்துல அவரோட வலது கால் நிரந்தரமா பாதிக்கப்பட்டிருது. ஆனா அதோட இவர் 2016 நடந்த ரியோ பாரா ஒலிம்பிக் ஆண்கள் உயரம் தாண்டுதல்ல, இப்ப நம்மளுக்கு ஒரு இது வந்து ஏதாவது ஒரு கையில ஒரு பிரச்சனையோ காலில் ஒரு பிரச்சனையோன்னா நம்ம அதை விட்டுட்டு வேற இதுலதான் சாதிக்கணும்னு நினைப்போம். ஆனா எது குறையோ அதுலயே சாதிக்கணும்னு நினைக்கிறது வந்து உண்மையிலேயே பெரிய அதிசயமான ஒரு விஷயம்தான். உயரம் தாண்டுதல்ல இவரு கிட்டத்தட்ட 1.89 மீட்டர் தாண்டி தங்க பதக்கம் ஜெயிச்சிருக்காரு. இவர் கால் ஊனத்தோட ஏவும். அதனாலதான் இவர் வந்து இவர்கிட்ட பேட்டி எடுக்கும்போது சொன்ன ஒரு வார்த்தை தான் இது. நான் மற்ற மாணவர்கள் மாதிரி வித்தியாசமா இருக்கேன்னு என்னைக்குமே நினைச்சது இல்லை, நானும் எல்லாரும் மாதிரி தான் இருக்கேன்னு தான் என் மைண்ட்ல எப்பயுமே நினைப்பேன்னு சொல்லியிருக்காரு.
லேட்டஸ்டா 2020 கூட இவருக்கு கேல் ரத்னா அவார்டு கொடுத்திருந்தாங்க. ஓகே, 9th கொஸ்டின் பாருங்க. தாரா சுகோவால் மொழிபெயர்க்கப்பட்ட உபநிடதமான சர் இ அக்பர் என்பதன் பொருள் யாது? ஆப்ஷன் 1 அக்பரின் சாதனைகள், ஆப்ஷன் 2 மாபெரும் ரகசியம், ஆப்ஷன் 3 அக்பர் நாமம், ஆப்ஷன் 4 மதங்களின் நம்பிக்கைகள். இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். சரியான விடை வந்து மாபெரும் ரகசியம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. முகலாயர்கள் லெசன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. ஆக்சுவலா ஷாஜஹானோட 4 பசங்கள்ல ஒருத்தர் தான் இந்த தாரா ஷுகோ. ஃபர்ஸ்ட் தாரா ஷுகோ, 2வது ஷீஜா, 3வது அவுரங்கசீப், 4வது முரத் பக்ஷ். 4 பேர் இருப்பாங்க. இந்த ஷாஜஹானுக்கு ஆசை என்னன்னா மூத்த பையனான தாரா ஷுகோவை தான் வந்து நம்மளுக்கு அப்புறம் அரியணையில ஏற வைக்கணும்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா எல்லாருக்குமே மூத்த பையனை வைக்கணும்னு தானே ஆசை இருக்கும். ஆனா தாரா ஷுகோவுக்கு அவ்வளவு பெருசா வந்து அந்த அரியணையில இன்ட்ரெஸ்டும் இருக்காது. அவரோட தாட் எல்லாமே ஒரு தத்துவம், பிலாசபி, உபநிடதங்கள் எழுதுறது, அதை மொழிபெயர்க்கிறது, இந்த மாதிரி இருக்கும். அப்பா சொன்னாருன்றதுக்காக ஓகே சொல்லுவாரு. பட் இருந்தாலும் அவுரங்கசீப் வந்து விட மாட்டார். அவர் வந்து ஒரு மோசமான இரக்கமற்ற மகன். 3 பேர்ல 4 பேர்ல மத்த 3 பேரையுமே எதிர்த்துட்டு அப்பாவையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு அவுரங்கசீப் பதவிக்கு வந்துருவாரு. ஓகே, நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. அஜந்தா குகை ஓவியங்களிலும் சிற்பங்களிலும் வானுலக வாசிகளாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளவர்களில் பொருந்தாதது எது? ஆப்ஷன் 1 கிண்ணறர்கள், ஆப்ஷன் 2 வித்யாதாரர்கள், ஆப்ஷன் 3 கந்தர்வர்கள், ஆப்ஷன் 4 யக்ஷர்கள். இதுல சரியான விடை என்ன அப்படிங்கறத கெஸ் பண்ணிக்கோங்க. அஜந்தா குகை ஓவியம் இருக்கு, அதுல வானுலக வாசிகள் அதாவது தேவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை வரைஞ்சிருக்காங்க. ஓகேவா? இதுல பொருந்தாதது யாரு, இல்லாதது தவறா கொடுத்திருக்கிறது எதுன்னு சொல்லுங்க. இதுக்கான சரியான விடை என்ன அப்படிங்கறத பார்ப்போம். யக்ஷர்கள் அப்படிங்கிறது தான் தவறானது. ஓகேவா? யக்ஷர்களை பத்தி கொடுக்கவே இல்லை. அந்த அஜந்தா குகை ஓவியங்கள்ல கிண்ணறர்கள், வித்யாதாரர்கள், கந்தர்வர்கள் இந்த 3 பேரை பத்தியும் இருக்கு. இவங்க எல்லாமே வானுலக வாசிகளா அவங்க குறிப்பிட்டு இருக்காங்க. தென்னிந்தியாவில் பண்பாட்டு வளர்ச்சி அப்படிங்கிற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் இருக்கு. 10 கொஸ்டினும் முடிஞ்சிருச்சு. எப்பயும் போல உங்களோட ஸ்கோரை வந்து இதுல செக் பண்ணிக்கோங்க. நான் சொல்ல விரும்பினது இந்த வீடியோல என்ன அப்படின்னா, கொஸ்டினை வந்து நான் ரீட் பண்றேன். நீங்க அந்த ஒரு விஷயத்த வந்து ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும். இப்ப நீங்க எடுக்கிற ஸ்கோர் வந்து 90% தான் உங்களோட ஸ்கோர். அதுல 10% என்னோடது இருக்கு. அப்படின்னா என்ன அப்படின்னா, கொஸ்டினை நான் உங்களுக்கு ரீட் பண்ணி தெளிவா சொல்லிடுறேன். பொருந்தாதது, சரியானது, தவறானதுன்னு கேட்டிருக்காங்க, இதுக்கு எதிர்ப்பதம் கேட்டிருக்காங்க அப்படின்றத நான் சொல்லிடுறேன். அதனால நீங்க ஈஸியா ஆன்சரை கெஸ் பண்றீங்க. ஆனா நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகும்போது அந்த வேலையும் உங்களோடது. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. கொஸ்டினை ரீட் பண்ணும்போது கேர்ஃபுல்லா ரீட் பண்ணணும். அதுல கவனம் தப்பா நம்ம பண்ணிட்டோம்னா நீங்க எவ்வளவுதான் நல்லா படிச்சுட்டு போயிருந்தாலும் அங்க மிஸ்டேக்ஸ் ஆயிரும். அப்ப நீங்க இப்ப 8-9 மார்க் இப்ப எடுக்கிறீங்கன்னா அதுல 1 மார்க்கு கிட்ட நீங்க குறைச்சிருங்க. ஏன்னா அது நீங்க கொஸ்டினை ரீட் பண்ணும்போது மிஸ்டேக்கா உங்களுக்கு கேர்லெஸ்னால குறைய வாய்ப்பு இருக்கு. அது வராம இருக்க நீங்க இதை வந்து பிராக்டிஸ் பண்ணணும். என்ன கேட்டா நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் என்னோட வாய்ஸை வந்து அதுல கட் பண்ணிட்டு வெறும் வீடியோவை பாருங்க. நீங்களே கொஸ்டினை ரீட் பண்ணுங்க, நீங்களே ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஆன்சர் நான் சொன்னதை நீங்க பாருங்க. ஆன்சரை சொல்லும் போது மட்டும் நீங்க வீடியோவை கொஞ்சம் ரைஸ் பண்ணிட்டு கேட்டுக்கோங்க. ஏன்னா ஆன்சரை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் நான் சொல்றேன் இல்லையா, அதை மட்டும் கேட்டுக்கோங்க. திரும்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் வரும்போது மியூட் பண்ணிட்டு திரும்ப நீங்களே ரீட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்றதும் கொஸ்டினை ரீட் பண்ற ப்ராக்டிஸும் வரும். ஓகேவா? ஓகே, மறுபடியும் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ, பை.